ரோசி ரோசி என்ன பண்ணுறீங்க? வெளியில் வர எல்லாத்தையும் அவுக்குறீங்களா? என்ன சவுண்ட் விட்றீங்க? உங்கள் பேர் தான் ரோசியா? ரோசின்னு சொன்ன உடனே சவுண்ட் விட்றீங்க. நான் திறந்து விடவே மாட்டேன். காலையிலேருந்து இங்கே வெளியில் தானே இருந்தேன். 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வெளியில் தானே இருந்தேன். இப்போ தானே உன்னை உள்ளுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் எதுக்கு திறக்க ட்ரை பண்ணுறேன்? எதுக்கு திறக்க ட்ரை பண்ணுறேன்? ரோசி சமத்து பிள்ளையாக இருக்கணும். அது மட்டும் ஊங்குற ரோசின்னு சொன்னால் மட்டும் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும். இப்படிலாம் அவுக்கக்கூடாது. வாய் வலிக்கும், வாய் வலிக்கும். அதுலேயும் இதுலேயும் வாய் வைக்கக்கூடாது. என்ன சேட்டை பண்ணுறான்னு பார்த்துட்ருங்க. வெளியில் விடணும், வெளியில் திறந்து விடணும். பொழுதுலைக்கும் அந்த ஃபோட்டோ மேலே ஏறி உட்காந்துருக்கணும். ஃபோட்டோவில் அந்த சைடில் வச்சுருந்தது எல்லாத்தையும் பேர்த்து எடுத்துட்டா. இந்த ஃபோட்டோவில் கார்னரில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தில் உள்ளதெல்லாம் பேத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அதுக்கு தான் இப்போ வெளியில் விடணும். வெளியில் விட்ட உடனே மேலே ஃபோட்டோ மேலே தான் ஏறி உட்காந்துருவாங்க மேடம். என்னாவும் உடனே நான் திறக்கவே மாட்டேனே. திறந்தா தான் நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறியே. என்ன தவிக்கிறான்னு வெளியில் வர்றதுக்கு என்ன தவிக்கிறா. இந்த சாப்பாடு வச்சுருக்கிறதெல்லாம் சாப்பாடு உள்ளுக்கு ஏறி நாஸ்தி பண்ணி எவ்வளோ சிந்தி வச்சுருக்கா பாருங்கள். எவ்வளோ சிந்தி வச்சுருக்கா. வெளியில் வரணுமா, அந்த மூக்கை வச்சு திறக்க ட்ரை பண்ணுறான். எங்கெல்லாம் பாதை இருக்கோ அந்த இடத்தெல்லாம் மூக்கை வச்சு திறக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து 10 நாளே இவ்வளோ அலும்பு பண்ணுறாங்கன்னா 1 மாதம் ஆகிடுச்சுன்னா தானாகவே திறந்துருவாங்களாட்டிருக்கு. கட்டலைனா நாங்கள் சும்மா தான் அப்படியே சாத்தி வச்சுருந்தோம். இப்போ தான் இவ ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால ஒரு முடிச்சு போட்டு அப்படியே கட்டி வச்சுருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்கிறான்ட்டு. என்ன உன்னை பற்றி தான் பேசுகிறேன். உன்னை பற்றி தான் பேசுகிறேன். நீ எப்படி குட்டிக்காரனை அடித்தாலும் வர முடியாது, வெளியில் வர முடியாது. மதியம் தான் திறந்து விடுவேன். நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணு. அப்படி பச்சை பிள்ளையாட்டம் செஞ்சுனா திறந்து விட்ருவேனா? என்ன அப்படி? என்ன அப்படி? திறக்க மாட்டேன். அமைதியாக இருந்தால் என்ன பண்ணு? வெளியில் தானே இவ்வளோ நேரம் இருந்த. நீ கம்முன்னு இருக்கியா? போய் பாத்திரத்தை நோண்டுற, பாத்திரத்தை உருட்டுற, அங்கே போய் டிவி மேலே ஏறி உட்காடுற, ஃபோட்டோ மேலே ஏறி உட்காடுற, ஃபேன் மேலே போய் உட்காடுற, என்னென்ன லொல்லு பண்ணிகிட்டு இருக்க. ஒரு இடத்துல இருக்கியா நீனு? உன்னை திறந்து விட்டா அமைதியாக இருக்கணும். எதுக்கு இங்கே ஓடி ஓடி என்ன தவிச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்படி தவிக்கணும் சொல்லு. அமைதியான பிள்ளை தானே ரோசி? ரோசி அமைதியான பிள்ளையா, அடமன்ற பிள்ளையா? ரோசின்னு சொன்னால் மட்டும் சவுண்ட் விட்றோம். உன் பேர் தான் ரோசின்றது தெரிஞ்சுக்கிட்ட. அப்போ நல்ல பிள்ளையாக இருந்துக்கணுமா இல்லையா? சொல்கிறதானே கேட்டுட்டு சமத்து பிள்ளையாக இருக்கணுமா இல்லையா? சொல்லு. இங்கே பாரு, என்ன பாரு, இங்கே பாரு, என்ன பாரு. அங்கிட்ட இங்கிட்ட ஓட விடும். என்ன பாருங்க. அப்படி பாரு இங்கே பாரு. நான் போகக்கூடாது. அப்புறம் நான் திறந்து விட மாட்டேன். நீ சமத்து பிள்ளையாக இருந்தால் தான் உன்னை மதியம் திறந்து விடுவேன். இல்லைன்னா அப்பயும் திறந்து விட மாட்டேன். திறந்து விட மாட்டேன். நீ அமைதியாக இருக்கணும். அமைதியாக இரு. அமைதியாக இருக்கணும். எதுக்கு இந்த தவிக்கிற? திறந்து விட்றேன். என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். திறந்துடவா பாப்பாவை? பாப்பாவை திறந்துடவா? நீ தான் ரொம்ப வால் பண்ணுறியே. உன்னை எப்படி திறந்து விடுறது? திறந்து விட்டால் நீ ஒழுங்காக இருக்கணுமே. மேலெல்லாம் ஓடி போகிற. பாருங்கள், திறந்து என்ன பண்ணுவான்ட்டு பாருங்கள். வா, வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய சேட்டையை ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ரோசி உன் பேர் தான் ரோசியா? ரோசி செல்லக்குட்டியே. அச்சாடா ரோசி. ரோசி ரோசி என்ன உங்கள் பேர் ரோசியா? எங்கே போகணும் பாப்பா? எங்கே போகணும்? கூண்டில் இருக்கிற வரைக்கும் என்ன தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்தது எப்படி இருக்காங்க பாருங்கள்.
வெளியில் விட்டுறணும். பொழுதுனையும் வெளியில் விட்டுறணும். வெளியில் விட்டால் கம்மன் இருக்கிறதுல ஃபேனில் மேலே ஏறி போயிடுறாங்க, டிவி மேலே ஏறி உட்காந்துடுறாங்க, டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதான் பறந்துட்டாங்க. சொல்லலை ஃபோட்டோவில் போயிடுவாங்கன்னு. அந்த ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோவில் தான் ஏறி உட்காந்துக்க வேண்டியது. ஏறி உட்காந்துட்டு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ண வேண்டியது. பார்த்துட்டே இருங்க என்ன பண்ணுறான்னு மட்டும். ரோசி, ரோசி இங்கே பாரு. இனிமேல் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுடைய வேலையை தான் பார்ப்பாங்க. அந்த கார்னர் போயிட்டாங்களா, அந்த கார்னரில் உள்ளதை அப்படியே குத்தி 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 சாப்பிடுவாங்க. ரோசி, ரோசி இப்போ பேசுகிறாள் பற்றியா? பேச மாட்டா. முன்னாடி மட்டும் ரோசினா அப்படின்னு சவுண்டு வந்தது, இப்போ சவுண்டு வருமா? வராது. ஓகே பாய் ரோசி, பாய். நான் போகிறேன், வெளியில் போகிறேன், நீ அங்கேயே இரு, நான் வெளில போகிறேன். பாய்.